கடந்த 6 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் புதுப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ், மனோகர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த நாகவேல் ஆகிய மூவரும் கடந்த 2ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் வீடு திரும்பாததை அடுத்து கடலுக்குள் மாயமான மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலம் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடலூர் சோன்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தினகரன், சூர்யா, செந்தில், சதீஷ் ஆகிய மீனவர்கள் இன்று அதிகாலை ஃபைபர் படகு மூலம் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்போது நடுக்கடலில் ஒரு படகு தத்தளிப்பதை பார்த்த அவர்கள் உடனடியாக அங்கு சென்று பார்த்தபோது படகு பழுதானதால் மீனவர்கள் மயங்கிய நிலையில் இருந்தனர். இதனையடுத்து 3 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலையில் ஒரு 5 மணி தொழிலுக்கு போனோம். போகும்போது சோனகுப்திலேருந்து கடலுக்கு சூரிக்கு தொழிலுக்கு போனோம். போயிட்டு மேலே ஓடவும் ஈஸ்ட் ஒரு 17 இருக்கும். அப்போ ஒரு போட்டு கூட்டாங்க, வெள்ளை போட்டு கூட்டாங்க. போய் கிட்ட போய் பார்த்தா ஆள் அன்கண்டிஷனில் இருந்தாங்க சார். ஒரு பையன், அந்த தம்பி போல். நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி ஆளை மட்டும் ஏற்றிக்கிட்டோம். போட்டை கட்டி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா முடியாது. சரி நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி ஆள் ரொம்ப இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரை திருப்பி வந்துட்டு இருந்தாங்க. 4 பேர் போனோம் நாங்கள். அவங்க 3 பேர் போட்டில் இருந்தாங்க. வேற ஆளை மட்டும் நாங்கள் போட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்து ஆம்புலன்ஸில் அங்கேயே கால் பண்ணி சொல்லிட்டோம்ல நிர்வாகத்தெல்லாம்.